தராவீஹ் 20 ரக்காத்தா 8 ரக்காத்தா நன்மை குறையாது அப்படின்னும் அதே திருமிதி இப்னு மஜால சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். மனசை பார்க்கறான், ஹல்ப பார்க்கறான், இஹ்லாஸ பார்க்கறான், எண்ணத்தை பார்க்கறான். தெரு ஸ்டார்ட் ஆகுது இல்ல, அங்கேயே நம்ம கேமராவை ஆன் பண்ணிட்டோம். துழுணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்கா நம்ம இப்போ உள்ள நேரத்துக்கு நம்ம அங்க சேரும் போது ஹாஜியார் அவர்களுடைய புதர்வர்கள் 20 ரக்காத்து தொழுகிறவங்கள அல்லாஹ் ஏத்துக்கிட்டு 8 ரக்காத்து தொழுகிறவங்கள அல்லாஹ் ஏத்துக்கலையா? உதாரணத்துக்கு, ஒரு மனிதனுடைய இறைச்சியை உண்பது மற்றொரு மனிதனுக்கு பழைய பொருளையோ தரமில்லாத பொருளையோ கொடுக்காம தரமான பொருளை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய கிருபையால இந்த 2025வது வருஷத்தோட ரமலான் மாசத்துல 27ஆம் கிழமை இரவுல வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 27ஆம் கிழமை இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நாம வந்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் தேரிடந்தூர்ல இருக்கிற சின்ன பள்ளிவாசலுக்கு தான் வந்திருக்கிறோம். வந்ததுமே அந்த சின்ன பள்ளிவாசல் தெரு ஸ்டார்ட் ஆகுது இல்ல, அங்கேயே நம்ம கேமராவை ஆன் பண்ணிட்டோம். காரணம், இந்த தெரு ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு பிடிச்ச தெரு இது. இந்த தெருவில் உள்ளவங்க அவங்கவுங்க வீட்டு வாசலை அவங்கவுங்க தெரு பக்கம் சுத்தமாக வச்சுருப்பாங்க. அப்போ மொத்த தெருவும் சுத்தமாக அழகாக இருக்கும். அங்கே குப்பை குளங்கள் எதுவும் இல்லாமல் தெரு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஆகையினால இந்த தெருவில் என்ட்ரன்ஸில் வந்ததுமே கேமரா ஆன் பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் அந்த தெருவோட அழகை பாருங்க. இந்த சின்ன பள்ளிவாசல் மொஹல்லா வாசிகள் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க, ரொம்ப அழகானவங்க. அவங்கள போலவே அவங்களோட தெருவும் அழகா இருக்கு. சின்ன பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கிற இடம் ரொம்ப இயற்கையான சூழல், காற்றோட்டமான இட வசதி, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இந்த முஹல்லா வாசிகள் அல்லாஹுவின் அச்சத்தாலும் இறை வணக்கங்களாலும் இந்த பள்ளிவாசலை அழகா வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம வெறும் இஃப்தார் நிகழ்ச்சிக்காக மட்டும் இந்த சின்ன பள்ளிவாசலுக்கு வரல. அதை தொடர்ந்து தராவி தொழுவைக்கு அப்புறமா குரான் ஹத்தம் பஹ்ஸ் பண்றாங்க, ஃபாத்திஹா ஓதுறாங்க. தேலந்தூர்ல உள்ள ஜமாத்தார்கள் நிறைய எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாம் வந்து கலந்துக்குவாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு சகர் சாப்பாடு பிரியாணி பார்சல் போட்டு கையில கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆகையினால நம்ம இன்னைக்கு இங்கேயே தங்கிடுறோம். இஃப்தார் முடிச்சுட்டு கிளம்பிடாம நைட்டு தங்கியிருந்து அந்த சிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு போலான்னு ஒரு ஐடியா. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பாருங்க. இந்த வீடியோ நிகழ்ச்சிக்கு பொருளாதார உதவி செய்து ஸ்பான்சர் செய்த சின்ன பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய லத்தீப் ஹாஜியார் அவர்களுடைய புதர்வர்கள் சாதிக் மற்றும் ஹாஜா அவர்களுக்கும் இந்த வீடியோ நிகழ்ச்சிக்கு தொடக்கம் முதல் நிறைவு வரை முழு ஒத்துழைப்பு தந்த சின்ன பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த பூக்கார வீட்டு யாசின் அண்ணன் அவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் எப்போதும் தந்தருள வேண்டும் என்று துவா கேட்டதோடு என்னுடைய சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. மஸ்ஜிதில் நோன்பு நோக்கும் நோன்பாளிகளுக்கு இஃப்தார் வழங்குறது ஒரு மிகப்பெரிய
آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم لك الحمد لك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد بارك وسلم. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தந்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்கள் குழந்தைகளுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தந்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஊர் மக்கள் மஹல்லாவாசிகளுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தந்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் இம்மை மறுமையிலே ஆரோக்கியமாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் இம்மை மறுமையிலே நோயற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு யா அல்லாஹ் மருத்துவமனை செலவீனங்கள் அதனுடைய சிரமங்கள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் கிருபையாளன் இந்த ரமலான் மாதத்திலே யா அல்லாஹ் நாங்கள் நோனுக்காக கடமையான நோன்பை நோற்றிருக்கின்றோம். எங்கள் நோன்பு அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களையும் ஏற்றுக்கொள் செய்வாயாக. யா அல்லாஹ் கிருபையாளனே எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல் புரிவாயாக. நோன்புடைய நேரத்திலே நாங்கள் பொய்ப்புறம் கோல் குறைகள் சொல்லியிருந்த அனைத்தையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் கிருபையாளனே யா அல்லாஹ் இந்த நோன்புடைய நேரத்திலே பகல் முழுவதும் நோன்பு நோற்றிருக்கின்றோம். இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய நல்ல அடியார்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ் அந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்தல் புரிவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் நோன்புக்கு நேரடியாக நீயே கூலி வழங்குகின்றாய். யா அல்லாஹ் அந்த அந்தஸ்தை தகுதியை பெறுவக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்தால் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கும் எங்கள் வணக்க வழிபாடுகளை வீணானதாக ஆக்கிவிடாமல் நீ ஏற்றுக்கொள் செய்வாய் ரஹ்மானே. இறுதி 10 நாட்களில் நரகத்திலிருந்து பாதுகாத்து சோனத்திலே செல்லக்கூடிய யா அல்லாஹ் நாட்களாக இருக்கின்றது. எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து யா அல்லாஹ் நரகிலிருந்து எங்களை விடுதலையாக ஆக்கி சொர்க்கத்தில் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையக்கூடிய பாக்கிய தருவாயாக. யா அல்லாஹ் கியாமத் நாளிலே கேட்கக்கூடிய கேள்வி கணக்கை லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு சோனத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி வைப்பாயாக. சிராத்தும் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டும் யா அல்லாஹ் அதனுடைய நெருக்கடியை விட்டும் பாதுகாப்பு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கபருடைய வெளிச்சமாக ஆக்கி வைப்பாயாக ரஹ்மானே. சுவர்க்கத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு வாஜிபாக ஆக்கி வைப்பாயா ரஹ்மானே. உம்ரா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா ரஹ்மானே. இன்னும் யா அல்லாஹ் புறாமை கொள்வதை விட்டும் புறம் பேசுவதை விட்டும் கோல் சொல்வதை விட்டும் எங்களை பாதுகாத்தால் புரிவாயாக ரஹ்மானே. கிருபையாளனே யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை எல்லா மக்கள் வந்தால் புரிவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கிய தருவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் இன்னும் யா அல்லாஹ் யாரெல்லாம் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழகான ஜோடியை சேர்த்து வைப்பாயா ரஹ்மானே. யா அல்லாஹ் வேலை இல்லாத வாலிபர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்தால் புரிவாயா ரஹ்மானே. சின்ன ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு பாதுகாத்தால் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் குறிப்பாக பலஸ்தீன் மக்கள்கள் யா அல்லாஹ் மிகவும் அழிந்து கொண்டு யா அல்லாஹ் சிறுவர்கள் யா அல்லாஹ் பெண்கள் வயதானவர்கள் யா அல்லாஹ் அனைவரும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் யாரெல்லாம் அநீதி இழைத்து அநியாயம் செய்து அவர்களை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அது யாரெல்லாம் அநீதி இழைத்தார்களோ இந்த முன்னோர்கள் எல்லாம் முன் இருந்தவர்களை எப்படி நீ அந்த அநியாயம் செய்தவர்களை அழித்தாயோ அதுபோன்று இப்பொழுது யாரெல்லாம் அநியாயம் அக்கிரமம் செய்கிறார்களோ அவர்களை அழித்து யா அல்லாஹ் இந்த மூமினானவர்களுக்கு யா அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு நீயே மகத்தான வெற்றியை தந்தால் புரிவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்கள் உடுத்துவதற்கு கூட இல்லாமலோ யா அல்லாஹ் உண்பதற்கு உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள். யா அல்லாஹ் பருகுவதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றார்கள் ரஹ்மானே. நீயே அவர்களுக்கு எல்லா விதமான தேவை உதவியையும் தந்தால் புரிவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவான விஷயங்களை கேட்டார்களோ அதற்கும் பாதுகாப்பு செய்தார்களோ அனைத்து விஷயங்களையும் எங்கள் தந்தால் புரிவாயாக ரஹ்மானே. ربنا تقبل دعاء انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير حسين محمد وعلى الصحابة أجمعين والحمد لله رب العالمين. பாக்கியமான அதிகப்படியான நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் சொல்றாங்க. ஒரு நோன்பாளிக்கு இஃப்தார் உணவு கொடுப்பதன் மூலமா அந்த நோன்பாளி எவ்வளவு நன்மை சம்பாதிக்கிறாரோ எவ்வளவு நன்மை அந்த நோன்பாளிக்கு கிடைக்குதோ அதே அளவு அதுக்கு ஈக்குவலான அளவு இஃப்தார் கொடுத்தார்ல அவருக்கும் கிடைக்குதுன்னு திருமதி இப்னு மாஜால சொல்லப்படுது. அதே சமயம் அந்த நோன்பாளிக்கு எந்த விதத்திலையும் நன்மை குறையாது அப்படின்னும் அதே திருமதி இப்னு மாஜால சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். நோன்பாளிகளுக்கு இஃப்தார் உணவு வழங்குற காரணத்தினால நன்மை கிடைக்குதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்துல அல்லாஹ் சொல்றான் அவர்களுடைய பெரும் சிறு பாவங்களை மன்னிக்கிறதா சொல்றான்.
அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அல் இன்சான் அத்தியாயம் 8ல சொல்லப்படுது, நீங்கள் உங்கள் ஆசை உடைய உணவையும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் வழங்குவீராக. என்ன அர்த்தம்னா, இஃப்தார் உணவு அப்படிங்கிறத நம்ம கடமைக்கு கொடுக்காம, கடமைக்கு செய்யாம, பழைய பொருளையோ தரமில்லாத பொருளையோ கொடுக்காம தரமான பொருளை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பா ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபுட் அப்படிங்கிறது, நல்ல ஒரு உணவு அப்படிங்கிறது எட்டாக்கனி. அதனால செல்வந்தர்கள் அவர்களை அலட்சியப்படுத்தாம அவர்களுக்கும் நல்ல உணவை கொடுக்கணும் அப்படின்னு அல் இன்சான் அத்தியாயம் 8ல சொல்லப்படுது. நோன்பாளிகள் நோன்பு திறக்கிற நேரத்துல அல்லாஹ்விடத்துல மனம் இறங்கி துவா செய்யும் போது அந்த துவாவை அல்லாஹ் கண்டிப்பா கபூல் செய்யறான். அந்த துவாவுடைய பாக்கியம் கண்டிப்பா அந்த இஃப்தார் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கும் கிடைக்குது அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. சிலர் பள்ளிவாசலுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க, ஆனா ஏழையா இருப்பாங்க. அவங்க அறகுறையான இஃப்தார்ல தான் நோன்பு திறப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை தேடி போய் அவங்களுக்கான இஃப்தார் உணவை கொடுங்க அப்படின்னு ரசூலா நமக்கு கட்டளையிடுறாங்க. அதுபோல நிறைய பேர் நம்மள சஹருக்கு எந்திரிச்சு சஹர் உணவு உங்காம அப்படி நோன்பு வைக்கிற பழக்கத்துல இருக்கிறாங்க. சஹருக்கு எந்திரிச்சு உணவு உண்பது சுன்னத்து ரசூல்லா சொல்றாங்க. அதுபோல இஃப்தார் நேரத்துல சிலர் காலம் கடந்து நோன்பு திறப்பாங்க. கொஞ்சம் வேலையா இருக்குப்பா, நான் அப்புறமா நோன்பு திறந்துக்கிறேன்ப்பா. இல்ல, அந்த டயத்துல அந்த இஃப்தார் வக்துல கண்டிப்பா நம்ம நோன்பு திறந்துடணும். இதையும் ரசூல்லா தான் சொல்றாங்க. நோன்பு அப்படிங்கிறது உணவு இல்லாம, உணவு சாப்பிடாம பட்டினி கிடக்கிறது மட்டுமே நோன்பு ஆகாது. கோபத்தை குறைக்கிறது, பொய் சொல்லாம இருக்கிறது, சண்டை சச்சரவுலேருந்து தூரமா இருக்கிறது, வீண் தகராறுக்கு போகாம இருக்கிறது, வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா கவனமா பயன்படுத்துறது. யாருக்கிட்டையும் பொல்லாப்பு இல்லாம இருக்கிறது, இது போன்ற விஷயங்களும் நோன்புல அடங்கும். வெறும் பட்டினி கிடக்கிறது மட்டும் நோன்பு இல்லை, எல்லா புலன்களையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறது தான் இந்த நோன்போட சிறப்பு. முதல் ஒரு 2-3 நோன்புக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயத்துல ஸ்லீப்பாயிடுவோம், தெரியாம சமயத்தில் தண்ணி குடிச்சிருவோம், ஞாபக மறதியா நம்மள அறியாம ஏதோ ஒரு பொருளை வாயில வச்சிருவோம். ரசூல்லா சொல்றாங்க, அதனால அவங்க நோன்பு முடியாது. உங்க நினைவு திருமணத்துக்கு அப்புறம் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிருங்க, அல்லாஹ் மன்னிச்சிடறான். நம்ம அறியாம தெரியாம ஞாபக மறதியில நம்மள அறியாம நடந்தது. அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் நம்மளோட இக்லாஸ் தான் பாக்குறான், மனசை பாக்குறான். அப்படிங்கிறதுனால அதனால நோன்பு முடியாது, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இஸ்லாம் மார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான மார்க்கம். மக்களை வாழ வைக்கத்தான சட்டத்திட்டங்கள் தவிர அழிப்பதற்கு கிடையாது. சட்டத்திட்டங்கள் எது எப்படி இருந்தாலும் அதுல சலுகைகள் நிறைய கொடுத்துருக்கு நமக்கு இஸ்லாம். அதை முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு
ஒரு மனிதனுடைய இறைச்சியை உண்பது மற்றொரு மனிதனுக்கு பெரிய ஹராம். ரொம்ப வலிமையா இஸ்லாம் அதை தடுக்குது. ஏன்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் லூசு விட்டா வேற மாதிரி போயிடும். அப்படிங்கிறதுனால ஒரு மனிதனுடைய இறைச்சியை சாப்பிட்றது இன்னொரு மனிதனுக்கு கடுமையான ஹராம். ஆனா ஒரு இடத்துல இஸ்லாம் அனுமதிக்குது. அதுதாங்க இஸ்லாம். எளிமையான மார்க்கங்கிறது இது ஒரு உதாரணம். போர்க்களத்துல மாண்டுகிட்டு இருக்காங்க, ஒரு மனுஷனோட உயிர் போக போகுது, கொஞ்சோண்டு பக்கத்துல இருக்க இறந்து கிடக்கிறவனோட இறைச்சி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவன் உயிர் பொழைச்சிக்கலாம். அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ல அந்த நொடி மட்டும் அல்லாஹ் அவனுக்கு அந்த மனித இறைச்சியை ஹலால் ஆக்குறான். ஏன்னா சட்ட திட்டங்களை மனிதனை வாழ வைக்கத்தானே தவிர சாகடிக்க இல்லை. எல்லாரும் கட்டாயம் நோன்பு வச்சுதான் ஆகணுமா அப்படின்னா இல்லைங்க. மார்க்கம் அதுக்கு சில சலுகைகளை கொடுக்கறாங்க. நோயால் பாதிக்கப்பட்டு நோன்பு நோட்க முடியாதவர்கள், முதியவர்கள், நிரந்தரமாக நோயுற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள், இவங்களுக்கெல்லாம் நோன்பு வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க. அதற்கு பதிலாக அவங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம். இதைத்தான் நான் முதலே சொன்னேன். மார்க்கம் எளிமையானது. நோன்பு ரமலான் மாசத்துல நிறைய பெனிஃபிட்ஸ், லாபம் இருக்கு. அதுல சிலது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நமக்கு அதிகம் நன்மை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான், சுய கட்டுப்பாடு அதிகரிக்கப்படுகிறது, உடல் ஆரோக்கியத்தை பெறலாம், ஏழை மக்களின் துயரை துடைக்கலாம், துயரை உணரலாம், அல்லாஹுவின் நெருக்கத்தை அடையலாம். وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. بسم الله الرحمن الرحيم. هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر சில காலமா நம்ம கிட்ட ஒரு டவுட்டு, ஒரு மனக்குழப்பம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தராவீஹ் 20 ரக்காத்தா 8 ரக்காத்தா? 8 ரக்காத் தொழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, 20 ரக்காத்து தொழக்கூடியவங்களும் இருக்காங்க. அல்லாஹ் எதை ஏத்துக்கிறான், எதை நிராகரிக்கிறான்? 8 ரக்காத்து தொழுகிறவங்கள அல்லாஹ் ஏத்துக்கிட்டு 20 ரக்காத்து தொழுகிறவங்கள அல்லாஹ் ஏத்துக்கலையா? இல்ல 20 ரக்காத்து தொழுகிறவங்கள அல்லாஹ் ஏத்துக்கிட்டு 8 ரக்காத்து தொழுகிறவங்கள அல்லாஹ் ஏத்துக்கலையா? டவுட். அத நான் இப்படி பார்க்கிறேன். அதுக்கு சின்ன ஒரு ஹதீஸ் உதாரணமா என் மனசுல வருது. ரசூலுல்லாஹ் தனது சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க, ஒரு வேலையை அனுப்புறாங்க, ஒரு குழுவா அனுப்புறாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா, பனு ஹுரைலா அப்படிங்கிற இடத்துக்கு சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் ஒரு வேலையை அனுப்புறாங்க. அனுப்பும் போது சொல்லி அனுப்புறாங்க, இப்ப இந்த டயத்துக்கு கிளம்புறீங்க, நீங்க பனு ஹுரைலால போய் அசர் தொழுதுக்கோங்க, கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயத்தை சொல்லி அனுப்புறாங்க. போற வழியில காற்று காரணமா கொஞ்சம் கால தாமதம் ஆகுது சஹாபாக்களுக்கு. பாதி தூரம் போயிருக்கிறாங்க, அசருடைய வக்து வந்துருச்சு. சஹாபாக்கள் ஒரு பிரிவினர் சொல்றாங்க, நம்ம இங்கேயே அசர் தொழுதுடுவோம், அசருக்குரிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. இன்னொரு பிரிவினர் சொல்றாங்க, இல்ல இல்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பனு குரைலா போய் அசர் தொழுங்க அப்படின்னு. நாங்க பனு குரைலா போய் தான் நாங்க அசர் தொழுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு தரப்பு சொல்றாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் ஒரு குத்து மதிப்பா அந்த டயத்துல அங்க போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கறதுனால சொன்னாங்க, நீங்க கிளம்பி போயிட்டு வாங்க, அசர் தொழுகைலாம் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற கணக்கு தான் சொன்னாங்களே தவிர அங்கத்தான் தொழணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்கா நம்ம இப்போ உள்ள நேரத்துக்கு நம்ம அங்க சேரும் போது மகரிப் தொழுகை நேரம் வந்துடும், அப்ப அசர் தொழுகை கடந்துரும். அப்படிங்கிறதுனால அசரோட நேரத்தில் அசரை தொழுதுருவோம், மகரிப்புக்கு அங்க போய் மகரிப் தொழுதுக்கலாம் அப்படின்னு. ஒரு பிரிவினர் கேட்கல, இல்ல வேணா நீங்க தொழுதுக்குங்க, நாங்க தொழல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. ஒரு பிரிவினர் அசருடைய நேரத்துல அசருடைய தொழுகையை தொழுதுறாங்க.
மற்றொரு பிரிவினர், அந்த சஹாபாக்கள் இருக்கிற மற்றொரு பிரிவினர் பனு ஹுரைலா போனதுக்கு அப்புறம் அங்க மகரிப் தொழுகை நேரம் ஆயிடுச்சு, அங்க அசர் தொழுதுட்டு அப்புறம் மகரிப் தொழுகிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ளே ஒரு டவுட், அல்லாஹ் எதை ஏத்துக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மகரிப் நேரத்துல அசருடைய தொழுகை தொழுதாங்களே அதை ஏத்துக்கிறானா, இல்ல அசருடைய வக்தில கரெக்டா அந்தந்த வக்து நேரத்தை அந்தந்த வக்த தொழுகை நிறைவேற்றினாங்களே அதை அல்லாஹ் ஏத்துக்கிறானா? ஒரு டவுட் வருது. போன வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ரசூலுல்லாஹ் கிட்ட ரெண்டு குரூப்பும் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி நடந்துருச்சு, உங்களுடைய வார்த்தையை மதிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால நீங்க பனு ஹுரைலா போய் அசர் தொழுன்னு சொன்னீங்க, நாங்க பனு ஹுரைலா போய் தான் அசர் தொழுதோம், அப்ப மகரிப் நேரம் ஆயிடுச்சு யா ரசூலல்லாஹ். மற்றொரு குரூப் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அந்தந்த வக்தோட நேரத்தை அந்தந்த வக்து தொழுகையை தொழுவணும் அப்படின்னு சொன்னது நீங்க தான் ரசூலுல்லாஹ், அசரோட நேரம் வந்துருச்சு, நாங்க தொழுதுட்டோம் ரசூலுல்லாஹ், எங்களுடைய தொழுகை ஏற்கப்படுமா கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா சஹாபாக்களே, ரெண்டு பேருடைய தொழுகையும் அல்லாஹ் முழுமையா கபூல் செஞ்சுக்கிட்டான். ஒரு பிரிவினர் நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்தினால ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நாங்க அசர் அங்கத்தான் போய் தொழுவோம் தொழுதீங்கல்ல, என்னுடைய மேல உள்ள முகப்பத்துல நீங்க செஞ்சீங்க, வேற நோக்கங்கள் உங்களுக்கு இல்ல, என்னுடைய வார்த்தைகளை நீங்க அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்துருக்கீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. ஆகையினால நீங்க மகரிபுடைய நேரத்தில் அசருடைய தொழுகை தொழுதாலும் கூட அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டான். இன்னொரு பிரிவினரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வக்து நேரத்தில் வக்துக்கு தொழ சொல்லியிருக்கிறேன், அதை மதிச்சு என்னுடைய வார்த்தையை என்னுடைய கட்டளையை மதிச்சு நீங்க அந்தந்த வக்து நேரத்தில் அந்தந்த தொழுகையை கரெக்டாக தொழுதுருக்கீங்க, உங்களுடைய தொழுகையையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்து கொண்டான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செயல்பாடுகள் அது வேற, அல்லாஹ் உங்களுடைய மனசை பார்க்கறான், எண்ணத்தை பார்க்கறான், உங்களுடைய இஹ்லாஸை பார்க்கறான். அல்லாஹ் நீங்க மனதில் என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைச்சுட்டு தொழுதீங்க, அல்லாஹ்வுடைய அச்சம் ரசூலுல்லாஹ் மேல உள்ள ஒரு மதிப்புல செய்றீங்க. ஆகையினால இது மாதிரி பல விஷயங்கள். இந்த ஹதீஸை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நமக்குள்ள நிறைய பேர் 8 ரக்காயத்து கூடுமா 20 ரக்காயத்து கூடுமா, அல்லாஹ் உங்களை மனசை பார்க்கறான், ரக்காத்தையும் பார்க்கறான், மனசை பார்க்கறான், ஹல்பை பார்க்கறான், இஹ்லாஸை பார்க்கறான், எண்ணத்தை பார்க்கறான். மனசுல என்ன இருக்கு, அவங்க எந்த கெட்ட எண்ணத்திலும் செய்யல, 8ன்னு நம்புறாங்க. அல்லாஹ் மீது உள்ள அச்சத்தின் காரணத்தினாலையும் ரசூலுல்லாஹ் மேல உள்ள முஹப்பத்து காரணத்தினாலையும் அவங்க 8ன்னு நம்புறாங்க, 8 தொழுறாங்க. இன்னொரு சாரா 20 தொழுறாங்க. அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாகவும் ரசூலுல்லாஹ் மேல உள்ள பிரியத்தின் காரணமாகவும் அவர்களை கட்டளை நிறைவேற்றுகிறார்கள். ஆக இருவரின் நோக்கம் எண்ணங்கள் ஒன்றுதான். தராபி தொழுவுடைய எண்ணிக்கை வேறு வேறா இருக்கலாம், 8 20 எண்ணிக்கை வேறா இருக்கலாம், எண்ணங்கள் ஒன்று, இஹ்லாஸ் ஒன்று, எல்லாம் அல்லாஹ்வுக்காக தான் தொழுகிறோம். ஆகையினால இந்த ஹதீஸை நான் பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன், அல்லாஹ் எல்லோருடைய வணக்கங்களையும் கண்டிப்பாக ஏற்று அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு. إياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم